अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू इन्न कसीरम मिनल अहबारि वर्रुहबान लयअकुलून अम्वालन नासि बिल बातिल वयसुद्दून अन सबीलिल्लाह। ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இன்றைய உரையை தொடங்குகிறேன். இன்றைய தினம் ஓதப்பட்ட பகுதியிலே அல் அன்ஃபால் என்கின்ற ஒரு அத்தியாயமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தௌபா என்கின்ற அத்தியாயமும் ஓதப்பட்டது. தௌபாவினுடைய ஒரு பெரும்பகுதி ஓதப்பட்டது. தௌபா அத்தியாயத்திலே அல்லாஹ் வேதக்காரர்களை பற்றி ஒரு இடத்தில் சொல்கிறான். யூதர்கள் உசைர் என்பவரை அல்லாஹ்வின் பிள்ளை என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை அல்லாஹ்வின் பிள்ளை என்று சொன்னார்கள் என்று அவர்களை பற்றி சொல்ல ஆரம்பித்து அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும்போது இப்படி ஒரு தகவலை சொல்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இன்ன கசீரம் மினல் அஹ்பாரி ஒரு ருஹ்பான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யூத மதகுருமார்களில் பெரும்பாலானவர்கள், ஒரு ருஹ்பான் கிறித்தவ மத துறவிகளில் பெரும்பாலானவர்கள், லயக்குலூன அம்வாலன் நாசி பில் பாத்தில், மக்களின் செல்வங்களை முறைகேடாக உண்ணுகிறார்கள். வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹுவின் வழியிலிருந்து மக்களை தடுக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். யூத மதகுருமார்களும் கிறித்தவ மத துறவிகளும் அவர்கள் செய்த பொருளாதார முறைகேட்டை, அப்பாவி மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து செல்வத்தை பறித்ததை அல்லாஹு தாலா இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். இது திருக்குர்ஆன் இறங்கிய காலத்தில் நடந்த விஷயம். அப்பதான் அதை நமக்கு அல்லாஹ் படிப்பனையாக சொல்ல முடியும். இப்படி சில பேர் இருந்தாங்க, அவர்கள் பொதுமக்களை நம்ப வைத்து அவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றோங்கிற பேர்ல அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கறந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சரி, அப்படியாச்சும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா, இல்லை இல்லை, அது எங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி மக்களை அந்த நல்ல வழியிலிருந்து தடுக்கவும் செய்தார்கள். மொத்தத்தில் அவர்கள் மக்களுடைய செல்வத்தை முறைகேடாக அனுபவித்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது குர்ஆன் இறங்கின காலத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தகவல். ஆனால் இது பிற்காலத்திலேயும் இது நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் நமக்கு என்ன படிப்பினை என்பதையும் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். பிரபலமான ஒரு ஆப்பிரிக்க சொலவடை ஒன்று இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் இந்த மிஷினரிகள் எல்லாம் வேலை செய்ய போனார்கள், கிறிஸ்தவ மிஷினரிகள். அந்த ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்ய போன அந்த வேலை குறித்து அந்த மக்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அது இன்றைக்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மதிக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, அவர்கள் அன்புடன் எங்கள் நிலத்திற்கு வந்தபோது எங்களிடம் நிலம் இருந்தது, அவர்கள் கையில் பைபிள் இருந்தது. எங்களை கண்மூடி தியானிக்க சொன்னார்கள், விழித்து பார்த்தால் அவர்கள் கையில் நிலம் இருக்கிறது, எங்கள் கையில் பைபிள் இருக்கிறது. அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு சொலவடை ஒன்று உண்டு. இப்போ அல்லாஹ் இதை ஆரம்ப காலத்தில் சொன்னால் கூட காலம் காலமாக அது நடந்ததை பார்க்கிறோம். சரி, இதை அல்லாஹ் நமக்கு சொல்லி நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, பொருளாதார ஒழுக்கத்தை என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது.
அதில் பொருளியல் ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது. எந்த நிலையிலும் அந்த கற்பு நெறி தவறக்கூடாது. பொருளியலுக்கென்று ஒரு கற்பு இருக்கிறது. அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது, அடுத்தவரை ஏமாற்றாமல் இருப்பது, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்யாமல் இருப்பது, அவர்களுடைய பணம் காசுகளை கவராமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய பொருளை அதன் மீது ஆசைப்படாமல் இருக்கின்ற அந்த கற்பு நிலை இருக்குது பார்த்தீங்களா, ஒழுக்க நிலை, அது மிக அவசியமான ஒன்று என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், லா யஅதியன்ன அலன்னாஸி ஸமானுன் லா யுபாலி அல் மர்உ பிமா அஹதல் மால் அமின் ஹலாலின் அம்மின் ஹராமின். நிச்சயமாக மக்களுக்கு ஒரு காலம் வரும், அப்போது நாம் செல்வத்தை எங்கிருந்து திரட்டுவது என்பதை மனிதர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எங்கிருந்து கிடைச்சா என்ன, ஹலால் இருந்து கிடைச்சா என்ன, ஹராம்ல இருந்து கிடைச்சா என்ன என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ என்கின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. பொதுவாக இந்த ஹதீஸ்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெறும் முன்னறிவிப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்க இப்படி தான் இருக்கும்னு, அப்போ நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதை இந்த ஹதீஸை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், பின்னால் இப்படி ஆயிரும், நீங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்கன்னு ரசூலுல்லாஹ் நம்ம என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அப்படி எடுத்துக்கிறணும். இது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலையை சுட்டி காட்டி, அந்த மாதிரி நீங்கள் மோசமான நிலைமைக்கு போய்விட வேண்டாம் என்கின்ற விழிப்புணர்வை ஊட்டுவதாக இந்த ஹதீஸனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு எல்லாம் ஹலத்து மலத்தாய் தான் போய் கிடக்குது. நம்முடைய செல்வங்கள் ஹராம் ஹலால் எல்லாம் கலந்த ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு ஒரு பாக்கியமற்ற ஒரு சூழ்நிலையில் வாழுகிறோமோ என்று நினைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பாருங்க, எல்லா வகையிலையும் இருக்குது. வட்டி பொருட்கள் இருக்கிறது. நம்மள யார் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறாம இல்லை சொல்லுங்க? கிரெடிட் கார்டை பயன்படுத்தாமல் யார் இருக்கிறோம்? சரியாக பணம் கட்டாட்டி, உரிய நேரத்தில் பணம் போடாட்டி கண்டிப்பாக வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்யும். பேங்க் அக்கௌண்ட் இத்தனை பேர் வைக்கிறோம், நம்ம வைக்காமல் இருக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்களா இல்லையா? இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் எத்தனை பேர் நம்ம கணக்கு எடுத்து வச்சுருக்கிறோம்? நம்முடைய அக்கௌண்ட்டில் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத எத்தனை பேர் சிகப்பு இங்கிலே அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம்? அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பொருட்கள் ஹராமுடன் கலந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல சிலர் கொடுக்கல் வாங்கலிலே தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, அதுபோல வியாபார விஷயங்களில் தேவையற்ற சத்தியங்கள் செய்வது, அதே போல திருட்டு, ஹராமான பொருள் விற்பனை, நில அபகரிப்பு, இப்படி பல வகைகளில் நம்முடைய பொருட்கள் ஹராமில் கலக்கக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த மாதிரி ஹலால் ஹராமை பேணாத ஒரு வாழ்க்கை ஒரு வருடத்தில் இருந்தால் அவருக்கு இந்த உலகத்திலேயே சில தண்டனைகளை கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு நாம பெற வேண்டிய பாடம். நம்முடைய செல்வத்தில் நாம் அந்த பொருளாதார ஒழுக்கத்தை பேணாமல் எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விட்டேத்தி மனப்பான்மையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கான விலையை நாம் இந்த உலகத்திலும் கொடுக்க வேண்டியது இருக்கும், கபூரிலும் கொடுக்க வேண்டியது இருக்கும், மறுமையிலும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் முதலாவது, இந்த உலகத்தில் நாம் கொடுக்க வேண்டிய விலை, ஹலால் ஹராம பேணாம நாம் வாழும்போது நாம் இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவது விஷயம் பரக்கத் இல்லாமல் போய்விடும், பரக்கத் அழிக்கப்பட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அல் ஹலிஃபு மன்ஃபகத்துன் லிஸ்ஸல்அத்தி வ மம்ஹகத்துன் லில் பரக்கத்தி. பொய் சத்தியம் பண்றது உங்களுடைய சரக்கை வித்துரும், உங்களுடைய சரக்கை செல்லுபடி ஆக்கிறோம். ஆனால் அந்த
வருவாயில் கிடைத்த பரக்கத்தை அழித்து விடும் என்று சொன்னார். அதுபோல விற்கக்கூடியவர் வாங்குபவர் ரெண்டு பேரும் உண்மை சொல்லி உள்ளது உள்ளபடி விளக்கி அவர்கள் தங்களுடைய வணிகத்தை செய்வார்களேயானால் அவர்களுடைய வணிகத்தில் அவர்களுக்கு பரக்கத் செய்யப்படும். ஃபயின் கதபா வ கதமா, அந்த ரெண்டு பேரும் இருக்கிற விஷயங்களை மறைச்சி உண்மைக்கு புறம்பா பேசி தங்களுடைய வணிகத்தை செய்வார்களேயானால் முஹிகத் பரக்கத்து பைஹிமா, அவர்கள் செய்த வியாபாரத்தின் பரக்கத் அழிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ்கள்ல வருது. இந்த பரக்கத்து அழிக்கப்படும்ங்கிறது என்ன அர்த்தம்? முதல்ல பரக்கத்துன்னு என்னன்னு புரிஞ்சாதான் அது அழிகிறதுனா என்னன்னு தெரியும். நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பரக்கத்துங்கிறது வளர்ச்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வளர்ச்சிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் பரக்கத் என்ற அந்த சொல்லுக்கான நேரடி பொருளை, அதனுடைய அகராதி பொருளை பார்த்தால் வேறொரு பொருள் நமக்கு தெரிய வருகிறது. என்ன அப்படின்னா, பரக்கல் பஈருன்னு சொல்லுவாங்க. ஒட்டகம் போய்கிட்டே இருக்கிற ஒட்டகம் முன்னங்கால மடிச்சு கீழே உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, அதுக்கு பேர் பரக்கல் பஈருன்னு சொல்லுவாங்க. ஒட்டகம் முன்னங்காலை மடக்கி அமர்ந்து விட்டது, அந்த இடத்தில் உட்கார்ந்து விட்டது, அந்த இடத்தை விட்டு நகரல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பொருள் ஒரே இடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை அந்த பரக்கங்கிற அந்த சொல் வடிவம் சுட்டி காட்டும். இந்த தண்ணி தொட்டி இருக்கு பாருங்க, தண்ணி தொட்டி, குளம். இந்த குளத்திற்கு அரபியில பிர்கத்துன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா தண்ணி அங்கே இருந்து கொண்டே இருக்கும், வத்துற வரைக்கும் வச்சுக்கோங்க. அங்க வந்து சேர்ந்த தண்ணி அங்கேயே இருக்கும். அப்போ ப ர க, அந்த ப ர க அந்த சொல் வடிவம் ஒரு பொருள் ஒரே இடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் என்கின்ற பொருளை குறிக்கிற வார்த்தை. நாம கூட அத்தஹியாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம என்று ஒரு துவா செய்கிறோம். இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவருடைய குடும்பத்தார் மீது பரக்கத் செய்வாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செஞ்சாய் அதுபோல அப்படின்னு துவா செய்கிறோம். அந்த பரக்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ என்ன கௌரவத்தை கொடுத்திருக்கிறாயோ, நீ என்ன மரியாதையை கொடுத்திருக்கிறாயோ, அதை தொடர்ந்து அவர்களுக்கு நீ நீடிக்க செய்வாயாக, அங்கேயே இருக்க செய்வாயாக அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அந்த பாரிக் அப்படிங்கிற சொல்லுக்கு அங்கேயே இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நன்மைகள் தொடர்ந்து ஒரு இடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற பொருளைத்தான் பரக்கத் அப்படிங்கிறத சொல் சுட்டி காட்டும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வணிகம் ஹலாலான முறையில் நடந்தேறி இருக்கிறது, கண்டிப்பாக அதில் நன்மை வந்திருக்கும். அந்த நன்மை தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன செய்யணுமோ அதை செய்யும். வெளிப்படையில் அதை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலோ அதை தெரிந்து கொள்வதற்கான திறமையோ நம்மள்கிட்ட இல்லை. ஆனா அந்த தொடர்ந்து அந்த நன்மை அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அந்த வணிகம் என்பது தவறான முறையில் கையாளப்பட்டிருக்குமேயானால் அந்த இடத்தில் அந்த வணிகத்தில் அந்த ஹைர் என்பது எடுபட்டு போய்விடும், நன்மை என்பது எடுபட்டு போய்விடும். புரிஞ்சுங்களா? இதுதான் விஷயம். நாம பரக்கத் என்கின்ற சொல்லை பெருக்கம் என்கின்ற கருத்தோடையே சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மனம் சார்ந்த விஷயம்தான். இருக்கின்ற விஷயத்தை போதும் என்று நாம் மனதளவில் திருப்தி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த குறைவான பொருள் கூட பெரிய பரக்கத்தான் நமக்கு. புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு தலைவலிக்கு 25 காசுக்கு அனாசின் வாங்கி போட்டவங்களுக்கும் தலைவலி குணமாக இருக்குது. அதே தலைவலிக்கு அமெரிக்கா வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து தலைவலி குணமாகாம திரும்ப வந்த ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன கவனிக்கணும்னு சொன்னா, குறைந்த செல்வத்தில் அது தரக்கூடிய பயனை தருகிறதா இல்லையா? அப்படி தரும் என்று சொன்னால் அது பரக்கத் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எனவே அருமையான தோழர்களே, பரக்கத் என்பதை இந்த கண்ணோட்டத்தில் நாம் அணுக வேண்டும். அந்த வகையில் நாம் பொருளாதாரத்தில் ஒழுக்கத்தை மீறுகிற போது, ஒழுக்கம் தவறுகிற போது, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய உடனடி தண்டனை என்பது நம்முடைய செல்வங்களில் அல்லாஹ் ஹைரை எடுத்து விடுகிறான், நன்மையை அகற்றி விடுகிறான். இது முதலாவது விஷயம்.
அடுத்து ரெண்டாவது கபூர்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டி பொருளாதாரத்தை அனுபவிக்கிறார்களோ, சாப்பிடுறதுங்கிற வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துறாங்க. அப்படின்னா வெறும் சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மனிதனுடைய செல்வத்தில் ஆக முக்கியமான நோக்கம் என்பது சாப்பாடு. ஏன்னா ஏன்னா வயிற்றுக்கு கொடுக்காம மனுஷன் வாழ முடியாது. அதனால அல்லாஹ் சாப்பிடுறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ஆனா அவனுடைய தேவைகளுக்கு பயன்படக்கூடிய எல்லாமும் அதை எடுத்துக்கொள்ளும். அப்ப சாப்பிட்றது, குடியிருக்கிறது, பயன்படுத்துறது, அனுபவிக்கிறது எல்லாமே அதுக்குள்ள வரும். அப்ப யார் வட்டி பொருளை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அவர்களுடைய கபரை விட்டு எழும்போது ஷைத்தானால் பைத்தியம் பிடித்தவர்களைப் போலல்லாமல் வேறு மாதிரியாக எழமாட்டார்கள். ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல்தான் அவர்கள் எழுவார்கள், மற்ற மாதிரி எழமாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாளை மறுமையில் எல்லாரும் அவங்கவுங்க கபூர்ல இருந்து எழுச்சி நிற்பாங்க. அதுல வட்டி பொருளாதாரத்தில் யார் உழன்றார்களோ அவர்கள் மட்டும் அவர்களுடைய கபூரில் இருந்து எழும்போது அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை போன்று இருப்பார்கள். ஷைத்தான் தீண்டி இருப்பான் அவர்களை. அப்படித்தான் அவர்கள் எழுந்து நிற்பார்கள் என்று திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸ் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அடிமை மித்அம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அடிமை ஒருத்தர் இருந்தார். மித்அம் ரசூலுல்லாஹ்வோட நிறைய போர்களில் கலந்திருக்கிறார். அப்படி கலந்து கொண்ட அந்த மனிதர் ஹைபர்லையும் ரசூலுல்லாஹ்வோட கலந்து கொண்டார். ஹைபர் போர்ல கலந்து கொண்டவர். அந்த ஹைபர் போர்ல அவர் கலந்து கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு, ஒரு அனாமதேய அம்பு எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல, அவரை தைத்து அவர் அங்கே இடத்துல என்ன செஞ்சிட்டார், இறந்து போயிட்டார். அந்த இடத்துல இறந்து போயிட்டார். யார் விட்டானே தெரியல. அது ஒரு அனாமதேய அம்பு அவரை தைத்து அவர் உடனே அங்கே உயிரிழந்து கீழே விழுந்து விடுகிறார். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹனி அன் லஹு அஷ்ஷஹாதா, ஹனி அன் லஹு அஷ்ஷஹாதா, அவருக்கு சோபனம் உண்டாகட்டும், அவர் உயிர் தியாகியாக மாறிவிட்டார், ஷஹீதா மாறிவிட்டாரு அப்படின்னு சஹாபாக்கள் சத்தம் போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், வல்லதி நஃப்சி பியதிஹி இன்ன ஷம்லத்தல்லதி அகதஹா யௌம ஹைபர் மினல் மகானிமி லம் துசிபுஹல் மகாசிம் ல தஸ்தஇலு அலைஹி நாரன். நீங்கெல்லாம் வேற ஒன்றை பார்க்குறீங்க, நான் இன்னொன்று பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஹைபர் போரில் நிறைய கனிமத் பொருட்கள் கிடைத்தன, போர் செல்வங்கள் கிடைத்தன. அதை எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். அப்படி பங்கு வைத்து கொடுப்பதற்கு முன்பு இந்த மித்அம் என்பவர் தனக்கென்று ஒரு போர்வையை எடுத்து ஒதுக்கி வைத்து கொண்டார். அந்த போர்வை இப்போது அவரின் மீது நெருப்பாக கொழுந்து விட்டு எரிவதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் ரசூலுல்லாவோட இருந்தவர், ரசூலுல்லாவுக்கு வேலை செஞ்சவர், ரசூலுல்லாவோட பல போர்களில் கலந்து கொண்டவர். ஆனால் ஒரு இடத்தில் அவர் தனக்கு உரிமையில்லாத ஒன்றை கை வைத்து விட்டார். ஒரு சின்ன அளவில் அவர் பொருளாதார ஒழுக்கத்தை மீறிவிட்டார். அப்படிங்கிற காரணத்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள்லாம் வேற ஒன்றை பார்க்குறீங்க, என் கண்ணுக்கு இதுதான் தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்போ பொதுவாக எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டிய அந்த கனிமத் பொருள் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்பு தனக்கென்று ஒன்றை எடுத்து ஒதுக்கி வைத்துக் கொண்டாரே இவர், அது இவர் மீது நெருப்பாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப அது கபருடைய வேதனைன்னு அர்த்தம். அப்ப எனவே யார் பொருளாதார ஒழுக்கம் மீறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனையோடு கபரில் இந்த தண்டனை கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்ன உடனே மக்கள்லாம் அரண்டு போய் என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் 2 செருப்பு வார கொண்டு வந்தார். யார சொல்ல இருந்தாங்க, இதை கொடுத்துருங்க அப்படின்னாரு. நீ நல்ல வேலை கொண்டு வந்து தந்தப்பா, இப்படி இல்லைனா இது நரகத்தின் 2 செருப்பு வாராக மாறி போயிருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ எனவே இது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதார ஒழுக்கம் தவறுகிற போது அவன் கபரில் அனுபவிக்கக்கூடிய வேதனையை இது சுட்டி காட்டுகிறது. ஒன்று. அதே மாதிரி இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு தண்டனை என்னன்னு சொன்னா, நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஹராமான பொருட்களோடு, தடை செய்யப்பட்ட பொருட்களோடு நம்முடைய புழக்கம் இருக்கும்போது அது
நாம் செய்யக்கூடிய துஆக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக மாறிவிடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மக்களே, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூமின்களே, உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை இடுறான் தெரியுமா? நபிமார்களுக்கும் இறை தூதர்களுக்கும் என்ன கட்டளை இட்டானோ அதைத்தான் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். நபிமார்களுக்கும் தூதர்களுக்கும் என்ன கட்டளை இட்டான்? யா ஐயுர் ருசுல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா. இறை தூதர்களே, நீங்கள் ஹலாலானவற்றை உண்ணுங்கள், சாலிகான அமலை செய்யுங்கள் என்று சொன்னான். அப்போ ஹலாலான பொருளை சாப்பிட்றதுக்கும் சாலிகான அமல் செய்யறதுக்கும் ஏதோ ஒரு முடிச்சிருக்குன்னு அர்த்தம், ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த ரெண்டையும் எல்லாம் பக்கத்தில் சொல்றான். நாம் நினைக்கிறோம் நாம் உட்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் என்பது அது கழிவாக வெளியேறி விடுகிறது என்று நினைக்கிறோம். அது அல்ல விஷயம். உணவு என்பது உணர்வுடன் கலக்கக்கூடியது. உணவு என்பது உணர்வுடன் கலக்கக்கூடியது. அதிலிருந்து சத்துக்களை உடல் உறிஞ்சி எடுத்துக் கொள்கிறது, கழிவு வெளியேறுகிறது. ஆனால் அது நம்முடைய உணர்வில் அது பாதிப்பை ஏற்படுத்தும், நம்முடைய நடத்தையில் அது பாதிப்பை ஏற்படுத்தும், நம்முடைய செய்கைகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் யார் ஹராமான பொருட்களோடு புழக்கத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. சாலிகான அமல் செய்யணுங்கிற எண்ணமே வராதுங்கிறாங்க. சாலிகான அமல் செய்யணுங்கிற எண்ணம் வராதுங்கிறாங்க. அப்ப எனவே இது ஒரு மிகப்பெரிய தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, ஒருவர் நீண்ட தூரம் பிரயாணம் போனார். அப்ப நீண்ட தூரம் பிரயாணம் போனார்னாலே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்னு அர்த்தம். அன்னைக்குள்ள பணத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ பயணத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சிரமத்திற்காக அவர் கையேந்தினால் அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான் துவாவை. ஆனா இவர் நீண்ட தூரம் பயணம் போயிருக்கிறார், பரட்டையாக இருக்கிறது, அவருடைய ஆடையெல்லாம் புழுதி படிஞ்சு இருக்கிறது, அவ்வளவு தூரம் பயணத்தினுடைய களைப்பும் கஷ்டத்தையும் அவர் அனுபவித்திருக்கிறார். ஆனா இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய கையை உயர்த்தி வானத்தை நோக்கி யா ரப்பி யா ரப்பி என்று கேட்கிறார். இறைவா, எனக்கு இதைத்தா அதைத்தா என்று கேட்கிறார். ஆனால் அவர் உண்ட உணவோ தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது, ஹராமாக இருக்கிறது. அவர் உடுத்தி இருக்கிற உடையோ அதுவும் ஹராமான பொருளிலிருந்து வாங்கப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் ஹராமிலிருந்து தான் உண்டும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அன்னா யுஸ்தஜாப், அவருடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள். அவருடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? ஒரு அறிஞர் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிட்டீங்க, செஞ்சதுக்கு பிறகு எனக்கு நான் கேட்டது நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வரக்கூடிய வழிகளில் நீங்கள் பாவக்கல்லை போட்டு வைத்திருக்கிறீர்கள், பாவ பாறைகளை போட்டு வைத்திருக்கிறீர்கள். பாவம் என்கின்ற பாறைகளை போட்டு நீங்கள் அழைத்து வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் எப்படி வரும்? எனவே நான் துஆ செஞ்சுட்டேன், அல்லாஹ் அதை ஏத்துக்கறல அப்படின்னு சொல்றது புலம்புறதுக்கு பேர், புலம்புறது சரியான நடவடிக்கை கிடையாது. நீங்க என்ன செய்யணும், வர்ற வழியை சுத்தமா வச்சிருக்கிறது உங்க வேலை. வர்ற வழியை சுத்தமா வைக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? பாவங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே அருமையான தோழர்களே, இந்த உலகத்துல பொருளாதார ஒழுக்கத்தை மீறும் போது நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள்ல இது ஒண்ணு, துஆ அங்கீகரிக்கப்படாமல் போவது. சரி, மறுமையில என்ன அப்படின்னா, மறுமையில ஒரே ஒரு விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஐயுமா லா யதுகுலுல் ஜன்னத மன் நபத லஹ்முஹு மின் சுஹ்தின். ஹராமான பொருளின் மூலமாக ஒருவருடைய தசை வளர்ந்திருக்குமேயானால் அந்த தசை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியற்றது. ஒருவருடைய தசை சதை ஹராமில் மூலமாக வளர்ந்திருக்குமேயானால் அது சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அங்கீகாரத்தை பெறாது. அன்னாரு அவுலாபிஹி, ஹராமின் மூலம் வளர்ந்த உடலுக்கு நரகம்தான் ஏற்ற இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அதை தான் ஊட்டி விடுறோம் இல்லையா? நாம் சம்பாதிச்சுட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் அதான் சாப்பிட கொடுக்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டிலேயே நரகத்தினுடைய எரிகொல்லிகளை நம்ம சாப்பாடு கொடுத்து வளர்க்குறோம்னு அர்த்தம். அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த உலகம் என்பது ஒரு குறுகிய காலம். இந்த காலத்தில் நாம் உண்மையிலே சொல்கிறேன், யார் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் காலம் கழியத்தான் செய்கிறது.
அவங்களும் உலகத்தில் வாழத்தான் செய்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு மட்டும் நாள் கழியுது? நம்மளாம் நினச்சிக்கிறோம் அதெல்லாம் எல்லாம் வாழ்க்கையை நகர்த்த முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விஷயம். நகரும், கண்டிப்பாக நகரும். இதில் பத்தியத்தோடு இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். சில பேர் இப்படி இருப்பாங்க, நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, ஹலால் ஹராம பேணி இருக்க மாட்டாங்க. யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஏதாவது நல்ல காரியங்களுக்கு கொடுங்க, நல்ல காரியங்களுக்கு கொடுத்தா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்படி நினச்சி ஏமாந்துடாதீங்க. நாம் ஈட்டும் போது தவறான வழியில் ஈட்டி வைத்திருந்தால் நல்ல வழிக்கு அதை திருப்புவதன் மூலமாக ஈட்டியதை சுத்தப்படுத்தி விட முடியாது. அது ஏற்கனவே அசுத்தம் தான். அதை நல்ல காரியத்துக்கு கொடுத்ததுனால அதை சுத்தமாக்கிற முடியுமா? நிச்சயமா முடியாது. சுஃபியானு சௌரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் அவங்க சொல்றாங்க, மன் அன்ஃபகல் ஹராம ஃபித்தாத்தி, ஹராமான பொருளை ஒரு நல்ல காரியத்துக்கு ஒருத்தர் செலவு பண்ணார்னா அவருக்கு என்ன உதாரணம் தெரியுமா? ட்ரெஸ்ஸை யூரின்ல துவைக்கிற மாதிரி. யூரின்ல துவைச்சா எப்படி? சோப் போட்டு ஒரு வாளி நிறைய யூரின் இருக்குது, அதில் முக்கி எடுக்கிறோம், தண்ணியில் முக்கி எடுக்கிற மாதிரி அதில் முக்கி எடுக்கிறோம், சுத்தமாகுங்கிறீங்க. அப்படிதான் சொல்றாங்க அவங்க. கமன் தஹர சௌபபில் பௌலி, யார் தன்னுடைய ஆடையை சிறுநீரில் துவைத்தெடுக்கிறாரோ அவரை போன்றவர். ஹராம நல்ல வழிக்கு செலவழிச்சிட்டா இருக்கிற பொருள் சுத்தமாயிரும் யார் சொன்னா? ஆகவே ஆகாது. தண்ணீரில் தான் துணியை துவைக்க முடியுமே தவிர சிறுநீரில் துவைக்க முடியாது. அதே போல பாவத்திற்கு அதாவது ஹலால் இருக்குது பாருங்க, அதுதான் பாவத்திற்கு பரிகாரமாக ஆகுமே தவிர ஹராம் பாவத்திற்கு பரிகாரமாக ஆகாது. அதாவது நாம ஈட்டி வச்சிருக்கிற ஹராம ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுத்துட்டா அது நாம செஞ்ச தப்புக்கு பரிகாரமா அமைஞ்சிடாது. அப்ப சில பேர் இப்படி சொல்லுவாங்க, அதை நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்முடைய சலஃபுகள் இந்த விஷயத்தில் ரொம்ப பத்தியமா இருந்தாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருந்தார்கள். அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா, ஆகிரத்தில் வீணாயிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அதைத்தான் அவங்க பார்த்தாங்க. இப்னுல் முபாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் அவங்க சொல்றாங்க, லஅன் அருத்த திர்ஹமன் மின் சுபுஹத்தின் அஹப்பு இலைய மின் அன் அத்தஸத்தக பிமிஅத்தி அல்ஃபின். எனக்கு ஒரு திர்ஹம், ஒரு காசுன்னு வச்சுக்கங்க, ஒரு காசு, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, சந்தேகமா இருக்கு. சந்தேகத்திற்கு இடமாக இருக்கக்கூடிய ஒரு காசை வேண்டாம் என்று திருப்பி கொடுப்பதற்கு பாருங்களேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. 1000 திர்ஹம், 1,00,000 திர்ஹம் செலவழிப்பதை விடங்கிறாங்க, தர்மம் கொடுக்கறதை விட. 1,00,000 திர்ஹத்தை நான் தர்மமா கொடுத்தா எனக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட சந்தேகத்திற்கிடமான ஒரு காசை எனக்கு வேணான்னு சொல்லி திருப்பி கொடுக்கறது எனக்கு ரொம்ப நல்லதா. ஏன்னா ஹராம்ல இருந்து நான் என்ன செய்வேன், தவிர்த்து கொள்ள முடியும். நல்லா கவனிக்கணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குன்னா நதஉ திஸ்அத அஷாரில் ஹலாலி மகாஃபத்தல் உகூஇ ஃபில் ஹராமி. ஹராம்ல நாங்க போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 10ல் 9 ஹலால்களை நாங்க கை விட்டுருவோங்கிறாங்க. 10ல் 9 ஹலால்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 90% ஹலால்களை நாங்க கை தொடவே மாட்டோம். ஏன்னா அதுல கை வச்சா அடுத்த ஹராமுக்கு போயிட வேண்டியது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்கிறாங்க. ஹலால் கைவிட வேண்டிய தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். எது ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது, எது ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஹலாலும் தெளிவு, ஹராமும் தெளிவு. இந்த ரெண்டுக்கும் இடையில் முத்தசாபிஹாத் நிறைய இருக்கிறது, அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இது ஹலாலா ஹராமா அப்படின்னு சந்தேகத்திற்கிடமானவை நிறைய இருக்கின்றன. எனவே ஒருவர் அந்த சந்தேகத்திற்கிடமானதை தவிர்த்தால்தான் அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதை அவர் தவிர்க்கவில்லை என்று சொன்னால் அவருடைய மார்க்கமும் பாழாகிவிடும், அவருடைய மானமும் பறிபோயிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க ஹலால்கள்லயே ரொம்ப பத்தியமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 100ல் 90 ஹலால்களை நாங்க கை விடுறோம், அதை செஞ்சா அடுத்த ஹராமுக்கு போயிட வேண்டியது வந்துருமோ அப்படிங்கிறதுனால. அப்ப இதுதான் சலஃபுகளுடைய சூழ்நிலையாக நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான தோழர்களே,
பொருளாதார ஒழுக்கம் என்பது அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன்னா அதுல தான் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய, அதாவது தொழுகை நோன்பு இதெல்லாம் இபாதத்து, ஆனால் சக மனிதர்களோடு நாம் பழகக்கூடிய பழக்கம் இருக்குது பாருங்க, ஹுக்கூக்குல் இபாத், அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அம்சம். அது அந்த அம்சத்தில் ஒரு மனிதர் தவறு செய்யும் போது அல்லாஹ் அதை மிகப்பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்கிறான். எனவே அருமையான தோழர்களே, இந்த பொருளாதார ஒழுக்கம் விஷயத்தில் நாம் மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஹலாலான பொருளின் மூலமாகவே வளர்த்தெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நமக்கு ஹைர் பரக்கத்துகளை தொடர்ந்து நீடித்து நம்முடைய கையில் வைத்திருக்க செய்வான். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியமுள்ள மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி கேட்டிருக்காங்களே, தொழுகை